ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, அண்ணே, உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடித்த வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து ஆளினால் அழகுராஜா சைக்கிள் கடை காமெடி எடுத்த இடத்த தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம கவுண்டமணி சாரோட சேர்ந்து வச்சுட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. நம்ம செந்தில் சாரும் அவருக்கே உரிய பாணியில் காமெடி பண்ணியிருப்பாருங்க. ஆளினால் அழகுராஜா பேரில் பின்னாடி ஒரு படமே வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு காமெடி தாங்க இந்த ஆளினால் அழகுராஜா சைக்கிள் கடை காமெடி. இந்த படம் 1984 திரையரங்கில் வெளியாயிருக்குங்க. இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட 42 வருடங்கள். இந்த 42 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆளினால் அழகுராஜா சைக்கிள் கடை காமெடி எடுக்கப்பட்ட இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையின் புறநகர் பகுதியான குன்றத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவூருங்க. கோவூர் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு அருகில் தாங்க இந்த காமெடி காட்சியில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் திரையரங்கில் வெளியாகி கிட்டத்தட்ட 42 வருடங்கள் ஆகிருதுங்க. இந்த 42 வருடங்களில் பல மாற்றங்கள் நடந்திருக்குங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில அடையாளங்கள் மட்டும்தான் இருக்குது. சரி நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதற்கட்ட காட்சியில் நம்ம கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அது ஓட்டு விட இருந்திருக்குங்க. இப்போ சீட்டு மாட்டியிருக்கிறாங்க. அந்த காட்சியில் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டக்கூடிய இந்த கோயில் அந்த காட்சியில் நல்லா பதிவாயிருக்கு பாருங்க. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம ஊர் இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கவுண்டமணி சார் அவர் தன்னைத்தானே நான் ஒரு சிற்பி மாறிடான்னு சொல்கிற மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க. வீல் நிமித்தத்தில் ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கவுண்டமணி சார் அந்த கேரியர் எடு உன்னெல்லாம் நம்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஒரு காட்சி வரும் பாருங்க. அந்த கேரியர் எடு, உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. ஏண்ணே, அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். அந்த இன்னொரு காட்சியில் நம்ம செந்தில் சார் வயிற்று வலிக்கு மருந்து கேட்பாருங்க. அதுக்கு நம்ம கவுண்டமணி சார் அவருக்கே உரிய பாணியில் ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. போயிடும். டேய், ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆளினார் அழகுராஜா எம்பிபிஎஸ் போராட மாட்டிருக்கிறேன். இது சைக்கிள் கடைடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து. இன்னொரு காட்சியில் ஒருத்தர் வாடகைக்கு சைக்கிள் கேட்பாருங்க. அதுக்கும் நம்ம கவுண்டமணி சார் அவரோட ஸ்டைலில் பதில் சொல்லுவார் பாருங்க. என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ இந்த பட்டிக்காடுல வந்து மாட்டிட்டேன். போடா. ஏயா, இந்த படத்தில் இன்னொரு கதாநாயகி இருப்பாங்க. அவங்களும் இந்த வழியாக வரும்போது அவரோட ஸ்டைலில் பேசுவார் பாருங்க. ஏறாமணி ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டு இருக்கிற. துணி கீழே விழுந்துருச்சு. எடுக்க முடியலையா? எடுக்க முடியாது. பையே மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தாங்க நம்ம கவுண்டமணி சார் பெட்டர் மார்க்ஸ் லைட் வச்சு தொடச்சிட்டு இருப்பாரு. முன்னாடி சைக்கிள் கடையாகவும் சைடில் பெட்டர் மார்க்ஸ் லைட் காமெடியாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே, டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. இந்த ஆளினால் அழகுராஜா சைக்கிள் காமெடியும் பெட்டர் மார்க்ஸ் காமெடியும் ஒரே இடத்துல தான் எடுத்தாங்க அப்படின்றது சாட்சியாக பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கிள் வீல்லாம் கழட்டி வச்சிருப்பாங்க. அது ஒரு காட்சியில் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. வச்சுட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா, இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. இந்த காமெடி காட்சியில் எடுக்கும்போது முன்னாடியும் சைட்லையும் ஓப்பனில் இருந்துருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய அந்த போர்டுக்கு பக்கத்தில் தான் அந்த தென்னை இருந்திருக்கு. அந்த தென்னையில் தான் இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட் காமெடி எடுத்துருக்காங்க. பேர் தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு. இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி எரியே? போங்கண்ணே. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம செந்தில் சார் கேட்பாரு பாருங்க ஒரு கேள்வி. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க, இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். நீ இருடி. அது நான் இதற்கு அடுத்த காட்சியில் தாங்க நம்ம கவுண்டமணி சார் எங்க பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமான்னு கேட்குற மாதிரி காட்சி வரும். அந்த காமெடி காட்சி பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு பாடல் வரக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு காமெடிங்க. ஏங்க, பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இதற்கு அடுத்த காட்சியில் கூட வச்சிருக்கவங்களாம் லைட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஒரு காட்சி வருங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் கொடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் கொடுக்கறது இல்ல. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கவுண்டமணி சார் நாயை ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேருக்கு பக்கத்தில் தாங்க. ஏண்டா நாய் அடிக்கிற நாயை? என்ன கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்லக்கான, ரெண்டும் சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்க. இந்த படத்தில் நம்ம உசுலுமணி சார் கடை வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க. இல்லையா, யாருக்கும் பிரைஸ் விடப்படாது.
எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? ஓ செட்டியாரே, இந்த கோம இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம கவுண்டமணி அவர்களும் உசிலமணி அவர்களும் பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீதானே வாங்கி வைப்ப. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம செந்தில் அவர்களும் இந்த கடைக்கு வர மாதிரி ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சியில் அந்த கரண்ட் கம்பம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. அந்த கம்பம் இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. ஆயுதில் நிலையாடுதே இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் போடாதே தெரியா, 5 ரூபாயா அழகுராஜன் முண்டா. நம்ம செந்தில் அவர்களும் அவருக்கே உரிய பாணியில கடையிலிருந்து கண்ணாடி பாட்டில் தூக்கிட்டு ஓடுவார் பாருங்க. இது உங்களுக்கு சொன்னானா? அப்படியா? இத புடி. இதை நீ அமைந்து போய் சொல்லு. போடாதே. இதற்கு அடுத்த காட்சியில நம்ம ரேவதி அவர்களும் இந்த கடைக்கு வர மாதிரி ஒரு காட்சி வரும் பாருங்க. எவ முகத்துல முழிச்சனும். நீ எதுக்குமா வந்த? 10 பைசாக்கு வெத்தல கொடுங்க. இதற்கு அடுத்த காட்சியில நம்ம கேப்டன் அவர்களும் இந்த கடைக்கு வருவார் பாருங்க. வீடா ஏ நான் கிழிக்க கூடாதா? காலங்காத்தால முண்டச்சி கையில வியாபாரத்தை ஆரம்பிச்சா வித்தியான மாறிட்டான். இந்த படத்துல இன்னொரு கதாநாயகன் இருப்பாருங்க. அவரும் இந்த கடைக்கு வருவார் பாருங்க. ஏன் கடையை வச்சுக்கிட்டு இப்படி அவசரமா பேசுறேன்? உங்களை கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? எனக்கு தெரியிருக்கா? இந்த படத்துல இன்னொரு கதாநாயகன் கதாநாயகி இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய காட்சிகள் எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க. இந்த கோயில் கோவூர் மாட வீதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுங்க. இந்த லொகேஷன் வச்சு தாங்க நம்ம மற்ற 3 லொகேஷனையும் கண்டுபிடிச்சோம். இல்ல இந்த இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோயிலில் மட்டும் சில மாற்றங்கள் நடந்திருக்குங்க. மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. எங்க பாட்டியை புஷ்பா புஷ்பான்னு கூப்பிட்டேன். உங்க பாட்டி பேர் தான் புஷ்பான்னு எனக்கு தெரியாது. ரேஷன் கார்டுல புஷ்பான்னு பேர் இருந்தது, அதான் கூப்பிட்டுட்டேன். புஷ்பாங்கிற பேர் இருந்தா இந்த மாட வீதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், ஆளினால் அழகராஜா சைக்கிள் கடை, உசிலமணி அவர்கள் கடை வைத்திருக்கும் இடம் 3 ஒரே ரோட்ல தாங்க வருது. தெரு மட்டும் தாங்க வேற வேற. இருந்தா செங்கமலோன்னு லட்சணமா கூப்பிடு. அதான் என் பேரு. சரி. அது என்ன கையில? பூவு குடு. ஒரு பொண்ணு கையில ஒரு ஆம்பளை. இந்த காட்சிகள்லாம் இங்க தான் எடுத்தாங்கன்றது இது மட்டும் தாங்க சாட்சி. இந்த இடத்த அவரும் சுத்தி வருவார் பாருங்க. செங்கமலம் 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 இந்த வைதேகி காத்திருந்தால் படத்தின் வீடியோக்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்குங்க. பார்க்காதவங்க போய் பாருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.